ஹலோ ஆல். நமக்கு ஏதாவது ஜாப் நோட்டிபிகேஷன் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதை கொண்டு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா அப்படின்னு நம்ம அதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ற லிங்க்கும் இதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல அப்ளை லிங்க் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எங்க இருக்குன்னு தேட வேண்டாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஓகே. அண்ட் டீடைல்ஸ்குள்ள போலாம். என்ன கொடுத்துருக்காங்க? முதலாவது கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? என்ன? கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறது தெரிய வருது. லொகேஷனை பொறுத்த மட்டும் வரைக்கும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் ஜாப் டைப்புமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் ஒர்க் தான். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு, ஆன் ரோல் கன்வர்ஷன் ஆஃப்டர் 1 இயர் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது ஆன் ரோலாவே கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த நிறுவனத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. கரெக்டுங்களா? அடுத்ததா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 10th 12th ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன்ல அடங்கியிருக்கு. ஓகே. அண்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜெண்டர் கேட்டகரி கொடுத்துட்டாங்க. ஜெண்டர் கேட்டகரி என்னது? மேல் ஃபீமேல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 ஹவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. பெர் டேக்கு வந்து 8 மணி நேரம். அண்ட் அது போக ஓடி ஓவர் டைம் வந்து 62 ரூபா பெர் ஹவருக்கு. ஒரு மணி நேரம் ஓட்டிக்கு வந்து 62 ரூபா அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜை பொறுத்த மட்டும் வரைக்கும் டேக் ஹோம் சேலரி வந்து தான் இந்த இது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த சேலரி வந்து நமக்கு டேக் ஹோம் சேலரியா இருக்கும் பெர் மந்த்துக்கு. அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் போனஸ் அப்படின்னு ஒரு அலவன்ஸ் இருக்கு நமக்கு. அண்ட் சேலரி மோட் வந்து ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையுமே கொடுத்துருக்காங்க. அடிஷனல் பெனிஃபிட் பார்க்கும் பொழுது இங்க ஃபுட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ அகாமடேஷன் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ யூனிஃபார்ம் ப்ரொவைடட் அண்ட் ஷூ ஸ்லிப்பர் ப்ரொவைடட் அண்ட் சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஒர்க் பிளேஸ். சென்ட்ரலைஸ் ஏசி ஒர்க் பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற அந்த என்விரான்மெண்ட்ல ஏசி இருக்கும். அதாவது அந்த ரூம்ல ஏசி இருக்கும். அந்த ஏசி ரூம்ல தான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? அண்ட் சப்சிடி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், ஃப்ரீ ஜிம் அக்சஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய அடிஷனல் பெனிஃபிட் வந்து ப்ரொவைட் பண்றதா கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். இந்த இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கு பயனுள்ளதா இருக்கு, இந்த ஜாபுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், யார் யார் கரெக்டான எலிஜிபிள் பர்சன், அவங்க டைரக்டா நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இதுக்கான லிங்க் இருக்கு. நீங்க அதை பார்த்து செக் பண்ணி வந்துட்டு இதுல கிளிக் டு அப்ளைன்னு இருக்கு பாத்தீங்களா? சோ இதை பார்த்து இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணனா அப்ளை பண்ணிக்கலாம். விருப்பமான கேண்டிடேட், கரெக்டான எலிஜிபிள் கேண்டிடேட். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம இதை உங்களுக்கு ஷோ பண்றோம். ஓகேங்களா? சோ டிசிஷன் நீங்க தான் எடுக்க போறீங்க. சோ ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நாங்க உங்ககிட்ட வந்து நாள்தோறும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கு பயனுள்ளதா இருக்கு, யார் யாருக்கு பயனுள்ளதா இல்ல அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணி அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். சோ நாளைக்கு ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அதுல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு பயனுள்ளதா இருக்கா அப்படின்னு ரெகுலரா பார்ப்போம். நம்ம சேனல் அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.